சார், இன்று 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறந்திருக்கிறது. இந்த புத்தாண்டில் அது பற்றிய கொண்டாட்டம் பற்றியும் அது கொண்டாடும் முறையை பற்றியும் உங்களுடைய கருத்து, அதை விட உலக மக்கள் இந்த ஆண்டு தங்களுடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை அதை பற்றி சுருக்கமாகவும் சிறப்பாகவும் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக அந்த கேள்வி. 2023 வருடம் முடிந்து 2024ஆவது வருடம் தொடங்குகின்றது. எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு தான். வருகின்ற வருடம் நல்ல வருடமாக இருக்க வேண்டும், ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு வேண்டுதலோடு இருக்கிறது இயல்பு தான். அது தவறு கிடையாது. உலகத்தில் நிறைய புத்தாண்டு தினங்கள் இருக்கின்றன. தமிழ் புத்தாண்டு இருக்குது, தெலுங்கு புத்தாண்டு இருக்குது, முஸ்லீம்களுக்காக ஒரு புத்தாண்டு இருக்குது. இது மாதிரி நிறைய புத்தாண்டுகள் இருக்குது. ஒருத்தரும் வேர்ல்டில் ஒரு பார்ட்டில் புத்தாண்டுகளை கொண்டாடுறாங்க. பட் அதை ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் மக்கள், குறிப்பிட்ட லிமிட்டட் நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் தான் அதை கொண்டாடுறாங்க. பட் உலகம் முழுசும் கொண்டாடுகின்ற ஒரு விஷயம் 2024 என்கின்ற இந்த வரப்போகிற ஆங்கில வருட புத்தாண்டு. இந்த புத்தாண்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாரும் வாழ்க்கையில் சபதம் எடுப்பாங்க. நான் வாழ்க்கையில் இந்த வருஷம் இப்படி வரணும், இந்த வருஷம் இப்படி வரணும், இப்படி இருக்கணும். அது தவறு கிடையாது. பட் அந்த புத்தாண்டு அன்றைக்கி அந்த சங்கல்பம் எடுக்கிறாங்களா இல்லையா, சங்கல்பம் எடுக்கிறாங்க. இந்த வருஷம் நான் இப்படி இருக்கணும், இது மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதில் தவறு கிடையாது. பட் அந்த சங்கல்பம் எடுத்து அந்த பலனை எத்தனை பேர் அடைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே தான் பிரேக் பாயிண்ட் வரும். இப்போ 2023ஆவது வருடம் பிறக்கும்போது இதே மாதிரி தான் எல்லாரும் ஒரு சங்கல்பம் எடுத்துருப்பாங்க, சபதம் எடுத்துப்பாங்க, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ 2023 முடியும், 2024 ஆரம்பிக்க போகுது. பட் இப்போ இந்த 2024 என்ன அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க 2023 ஜனவரி 1 அன்னைக்கு எடுத்த அந்த சங்கல்பம், அந்த சபதம் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு பார்த்தா இருக்காது. ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆயிருக்கும், சில பேருக்கு ஆயிருக்கும், நிறைய பேருக்கு ஆயிருக்காது, நிறைய பேருக்கு பார்ஷியலாக ஆகிருக்கும். அப்போ எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம், எங்கே ஏன் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலை, எங்கே பலன் தரல அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்மை படைத்த இறைவனுடைய மோட்டிவ் என்ன, நம்மை படைத்த இறைவன் எதுக்காக படைச்சிருக்கான், ஏன் நமக்கு இது சக்ஸஸ் பண்ண முடியல, ஏன் ஃபெயிலியர் ஆகிறோம் அப்படின்னு அனலைஸ் பண்ணுற அந்த விஷயத்தை நம்ம விட்டுறணும். அந்த விஷயத்தை விட்டுறதுனால தான் தட்ஸ் வியாஸ். அது 2006 சுனாமி ரொம்ப ஒரு பெரிய உலகம் முழுசும் ஒரு பேரழிவு உண்டாக்குச்சு. அப்போ அந்த 2006 ஜனவரியில் எல்லாரும் மக்களும் வேண்டியிருப்பாங்க இல்லையா. அப்போ ஏன் அப்போ அந்த 2006 அது வந்தது? அது மாதிரி 2011 நினைக்கிறேன் இல்லையா, அந்த ட்வின் டவர்ஸ் அமெரிக்காவில் அடித்தது. அது உலகம் முழுசும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படும். உலகம் முழுசும், நாட் ஒன்லி இன் அமெரிக்கா, த்ரூஅவுட் வேர்ல்டு பெரிய பாதிப்பு. அப்போ அந்த 2011 வருஷத்தினுடைய ஜனவரி அப்போ எல்லாரும் ப்ரே பண்ணியிருப்பாங்க இல்லையா. அப்போ ஏன் அது நடந்தது? 2020 கொரோனா வந்தது. 2020 கொரோனா வந்தது. அப்போ 2020 ஜனவரியில் நம்ம எல்லாரும் நினச்சி எல்லாம் ப்ரே பண்ணியிருப்போம், சங்கல்படுத்திருப்போம், எல்லாம் சர்ச்சில், மாஸ்கில், டெம்பிள்ஸில் எல்லாம் ப்ரே பண்ணியிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். அப்போ அது ஏன் உலகத்தையே ஒரு தலைக்கு தூக்கி போட்டுச்சு 2020? இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் மைண்டில் ரெவ்யூ பண்ணி பாருங்க. அப்போது நாம் ப்ரே பண்ணுறோம், நாம் ஒரு சங்கல்பம் வைக்கிறோம். பட் நம்மளே மீறி டிவைன் ஒரு சங்கல்பம் வச்சுருக்கேன், அதுதான் நடக்குது. நாம் தோத்துறோம். டிவைன் ஒரு சங்கல்பம் வச்சு அது அதுதான் ஜெயிக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம விரும்பாத விஷயங்கள். சுனாமியோ, அமெரிக்காவில் ட்வின் டவர் டெஸ்ட்ராய் பண்ணதோ, அல்லது கொரோனாவோ, இந்த மாதிரி நம்மளே மீறி வருகின்ற அந்த அழிவுகள், பேரிடர்கள் எல்லாமே நம்ம விரும்பாத வருது. அப்போ நம்ம இவ்வளோ தூரம் ப்ரே பண்ணுறோம், இவ்வளோ தூரம் கொண்டாடுறோம், இவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுறோம். அந்த நியூ இயர் டேவை உலகம் முழுசும், உலகத்தில் இருக்க எல்லா மதங்கள்கிட்ட பண்ணுறோம். அப்போ அதுக்கு ஏன் பலன் கிடைக்கல? ஏன் இது நடக்குது? இதுதான் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும். சும்மா வருஷம் கொண்டாடுறது பெரிய விஷயம் இல்லை. ஏன் நடக்க மாட்டோம்? எங்கே சம்திங் ராங், எங்கே நடக்குது என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய பிளானுக்கும் டிவைனுடைய பிளானுக்கும் இருக்கிற கேப் தான். நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம், டிவைன் ஒரு பிளான் பண்ணிருக்கு. இதில் என்ன விஷயம்? நம்மளுடைய பிளான் நம்ம பேசுகிறோம், பண்ணுறோம். டிவைனுடைய பிளான், இறைவனுடைய பிளானை நம்ம தெரிஞ்சிக்காமல் இருக்கும். பட் என்னுடைய பிளான் அது டைரெக்டாக ஓப்பனாக என்ன மாதிரி பேசாமல் ஓப்பனாக டைரெக்டாக பப்ளிக்காக மெசேஜ் கன்வே பண்ணாமல் அது ஒரு டெக்னிக்கில் அந்த மெசேஜை கன்வே பண்ணுறாரு. அதை நம்ம ஆஸ் வி ஆர் நாட் ஏபிள் டு அப்சர்வ் த டெக்னிக்ஸ், as we are not able to observe that truths,
as we are not able to observe that messages, we are suffering. நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். அப்போது கடவுளுடைய இன்டென்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த டியூன் பண்ணி நம்மளுடைய டிசைர்ஸ் கோல்ஸை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நாம் டெஃபினட்டாக இயர் எண்டில் பார்க்கும்பொழுது 2024 எண்டில் பார்க்கும்பொழுது நாம் ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னும் நீங்கள் கேட்டதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் என்ன ஒரு மாதிரியாக போகுதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நம்ம இயர் செலிப்ரேஷன் பண்ணும்பொழுது டிவைனுடைய எண்ணம் என்ன, கடவுளுடைய எண்ணம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த கடவுளுடைய எண்ணத்துக்காக மாதிரி நம்ம டியூனப் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும், நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்போம். நம்ம செய்ய வேண்டியது டியூனப் வித் த காட். அப்போது டியூனப் வித் த காட் எப்படி? தியானம் தான். ஹோல்ஹார்ட்டடாக அமைதியாக உட்காந்து உங்களுடைய தேவைகளை கோரிக்கைகளை சொல்லி எனக்கு இதை இப்படி பண்ணி கொடுங்கன்னு டிவைன் கூட கிறிஸ்தலை கையில் வச்சுக்கிட்டு டிவைன் கூட கான்டாக்ட் பண்ணிங்கன்னா பேசுங்க. டிவைன் உங்களுக்கு சில மெசேஜஸ் எல்லாம் கொடுப்பார், உங்களுக்கு கொடுப்பார். அது யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பார். அவர் கொடுக்குறது உங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் தான் யூனிவர்ஸ்லேயே யூ ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் பர்சன். ஒருத்தரும் டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு அது மாதிரி அத்தனை பேருக்கு மெசேஜ் தனித்தனியாக போகும். நம்ம எஸ்எம்எஸில் வச்சுட்டு ஃபார்வர்ட் பண்ணி எல்லோரும் ஃபார்வர்ட் பண்ண மாதிரி அத்தனை பேருக்கு 1000 பேருக்கு 500 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ண மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் கெட்ஸ் இஸ் ஹர் ஓன் மெசேஜ் ஃப்ரம் த காட். அவங்களுக்கு தனிப்பட்ட முறை வரும். அந்த மெசேஜை கொடுத்து தான் இருக்காரு, நம்ம அதை அப்சர்வ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த அப்சர்வ் பண்ண டெக்னிக்கை வந்து நீங்கள் கற்றுக்கங்க, கற்றுக்கிட்டு லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்காக நைட்டில் போயிட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு சுற்றுறதோ, நைட்லாம் சும்மா சுற்றிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸு லவர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு அடைஞ்சிட்டு இருக்கிறதோ, மற்ற விதமான என்ஜாய்மெண்ட்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாமே அது வந்து ப்ராப்பரான என்ஜாய்மெண்ட் கிடையாது. இந்த வருஷம் ஆரம்பிக்க போது, இந்த வருஷம் ஆரம்பிக்க போது டிவைன் கிட்ட வந்து அவர்கிட்ட அவரோடு அவராக இணைந்து அவர்கிட்ட உங்களோட கோரிக்கைகளை வைங்க. அவர் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார். உங்களை எப்படி சரியான போனால் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி கொண்டு போவார். இயற்கை பேரிடர்கள் மற்ற விஷயங்கள் வந்தாலும் கூட நீங்கள் இருந்து எப்படி எந்த பாதிப்புலாம் தப்பிக்கிறதுன்னு டெக்னிக்கை உங்களுக்கு கொடுப்பார். அடுத்தடுத்த வருடங்கள்லாம் வந்து இயற்கை சீற்றங்கள் இயற்கை பேரிடர்கள் தொடர்ந்து வருகின்ற வருடங்கள் தான். இதுக்கு மேலாம் பெரும்பாலும் எல்லா வருடங்களுமே வந்து எல்லா பிரச்சனை வந்து தான் இருக்கும். ஏன்னா அமைப்பு அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது அதை டேக்கிள் பண்ணுறதுக்குண்டான ஒரு தகுதி, பொறுமை, அந்த அமைப்பை வந்து நமக்கு அவர் கொடுக்கணும். அதை நம்ம நெகட்டிவாக கேட்கணும், அதை அவரே கொடுப்பாரு. அதை டேக்கிள் பண்ணுற தகுதியை நம்ம உருவாக்கணும். ஸோ இறைவன்கிட்ட வேண்டுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. அதை விட்டுட்டு சும்மா தண்ணி எடுத்து ஊரை சுற்றுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்து ஊரை சுற்று, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இறைவன்கிட்ட கேளுங்க. பட் நைட் 12 மணிக்கு தான் கேட்கணுன்றது கிடையாது. நைட்டு 12 மணிக்கு கண்ணை மூடிக்கிட்டு தான் கேட்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. நீங்கள் இறைவனை வந்து ஜனவரி 1ஆம் தேதினா எப்போ வேணாலும் கேளுங்க, இல்லை 31ஆம் தேதி கூட கேளுங்க. இரவெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு பண்ணணும் கிடையாது. எனக்கு தெரிந்த ஒரு அன்பர் ஒரு வருஷமும் திருப்பதிக்கு போவார். கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு திருப்பதி போவார். ஒவ்வொரு வருஷமும் எவ்ரி இயர் கரெக்டாக திருப்பதியில் 1ஆம் தேதியான கரெக்டாக அவர் ஆஜராகிடுவார். ஒரு தடவை அவர் போகும்பொழுது தேனீக்கெல்லாம் வந்து கொட்டி நடந்து போகும்போது தேனீக்கெல்லாம் வந்து கொட்டி உடம்பெல்லாம் புண்ணாகி கோயிலுக்கே போகும்போது ரிட்டர்ன் பண்ணிட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்? புத்தாண்டு கொண்டாடுவதற்கு திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கு போகிறாரு, வருஷம் போகிறாரு. அந்த வருஷம் அவர் வந்து தேனி வந்து கொட்டி கோயில் கூட போக விடாமல் பண்ணிடுச்சு. திருப்பி வந்துட்டார். பட்டு அவருடைய லைஃப்பில் அடுத்த அந்த 1 இயரில் சில விஷயங்கள்லாம் நெகட்டிவான விஷயங்கள்லாம் வரும்ன்றத இண்டிகேஷனை காட்டக்கூடிய இன்சிடென்ட் அது. அடுத்த 1 இயரில் அவருக்கு உண்டான சில நெகட்டிவான விஷயங்கள் நடக்குமோ அப்படின்றத வந்து இண்டிகேஷனாக காட்டக்கூடிய விஷயம் அது. அப்போ அதுலேருந்து அவர் என்ன எடுத்துக்கணும், இது கடவுள் இதன் மூலமாக என்ன கருத்தை சொல்ல வரான விஷயம் தெரிஞ்சுக்கிற அந்த பக்கமும் அவர் கிடையாது. என்னமோ போனோம் வந்து கட்சிச்சு வந்துட்டார், ரைட், ஓகே, திருப்பி அடுத்த வருஷம் மழைக்கு போகும். அந்த ஒரு விஷயத்தை நமக்கு நடந்ததுன்னா அதை ரெடி பண்ணி பின்னாடி என்ன பேக்கில் என்ன சீக்ரெட் இருக்குது, கடவுள் இதன் மூலம் நமக்கு என்ன பாடத்தை உணர்த்துகிறார், கடவுள் நமக்கு என்ன பாடத்தை உணர்த்துவதற்காக இந்த ஒரு நிகழ்வை நம்மளுடைய லைஃப்பில் கொண்டிருக்கிறார் அப்படின்ற கொஞ்சம் ரீத்திங் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடைக்கும். வெளில வந்துடுவோம், நம்ம ஹாப்பியாக இருப்போம். ஸோ
நான் திரும்பவும் இதன் மூலம் சொல்லுகின்ற கருத்து என்னென்னா, நீங்கள் எனக்கு கடவுள்கிட்ட மனசார ப்ரே பண்ணணும். மனசார ப்ரே டெடிக்கேட்டாக ப்ரே பண்ணணும். மன்னிக்கும் தன்மை எனக்கு கொடுங்கன்னு சொல்லுவேன். நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதற்கு தடையாக இருக்கின்ற விஷயங்கள் போக்குவதற்கு நான் என்ன பண்ணணும்னு கேளுங்க. எல்லா கொஸ்டினும் ஆன்சர் அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா அவர் தான் கிரியேட்டர், அவர்கிட்ட தான் எல்லா விஷயமே இருக்குது. உங்களுக்கு எந்த ஆன்சர் தெரிந்தாலும் ஆன்சர் அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவார். அவர் சொல்கிற ஆன்சரை வச்சு போனீங்கன்னா நீங்கள் போயிடுச்சிங்க. மற்றவங்க அக்கம் பக்கம் உங்களை சுற்றிக்கிறவங்க அவங்க சொன்னா இவங்க சொன்னா மாமா சொன்னா மச்சான் சொன்னா அவங்க சொன்னா இவங்க சொன்னா இவங்க கேட்டு தெரிஞ்சு போனால் மோசம் போயிடுவீங்க. ஸோ இவங்க சொல்கிற காரணங்கள்லாம் வந்து ஒரு தெளிவான காரணங்களோ ஒரு கிடையாது, ஏதோ ஒரு காரணம் அவ்வளோதான். பட் டிவைன் சொல்கிற காரணம் பக்காவாக இருக்கும். ஸோ எப்பயுமே கான்டாக்ட் வித் த காட். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் லைஃப்பில் கான்டாக்ட் வித் த காட், ப்ரேயர், மெடிடேஷன், இதுதான். இதன் மூலமாக நீங்கள் சங்கல்பம் எடுத்துக்கோங்க. 2024 2025 லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹாப்பியாக டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் விழிப்புணர்வு.